பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமம் நம்மை ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் 36வது ஞானப்பாடலின் முதல் 3 கவிகளை பாடுவோம். ஞானப்பாடலின் 36, வருஷ பிறப்பென்று புது பக்தியுடனே தேவரீரை நான் பின் சென்று வர நீர் தாமே இயேசுவே எனக்கும் என் வேலைக்கும் வழிகாட்டியாயிரும், எனக்கு இப்போதும் இனியும் ஆசீர்வாதத்தை அழியும் என்ற 36வது ஞானப்பாடலின் முதல் 3 கவிகளை பாடுவோம். எல்லாம் வல்ல நித்திய பராபரனே, இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பேர் இரக்கத்தினால் நாங்கள் எங்கள் வாழ்நாளில் ஒரு ஆண்டை கழித்து புதியதோர் ஆண்டை தொடங்குகிறோம். உம்முடைய இரக்கத்தினால் எங்களை இந்நாள் வரையிலும் பாதுகாத்து பராமரித்து வந்திருக்கிறீர். நீர் ஏற்படுத்தின கிருபையின் சாதனைகளை வழியாக நாங்கள் உமது அருளை பெற்று உம்முடைய ஆளுகையின் கீழ் நாங்கள் வாழும்படி செய்தீர். ஆத்தும ஆகாரத்தினால் எங்களை மகிழ்ச்சி அடைய செய்தீர். உடலுக்கு தேவையான உணவையும் நாள்தோறும் கொடுத்து வந்தீர். மரணத்தை வருவிக்கக்கூடிய கொடிய நோய் எதுவும் எங்களுக்கு வராதபடி காத்தீர். காற்று, மழை, நெருப்பு முதலியவற்றால் எங்கள் உடைமைகளுக்கு சேதம் நேரிடாதபடியும் காத்தீர். கர்த்தாவே, நாங்கள் தொடங்கியிருக்கும் இந்த ஆண்டில் மனம் மாறினவர்களாய் வாழும்படி எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை கொண்டு துணை புரிந்தருளும். உம்மை நம்பியிருக்கிற மக்கள் தங்கள் நம்பிக்கையில் உறுதியாக நிற்க செய்யும். உம்முடைய நாமத்தின் நிமித்தம் துன்புறுத்தப்படுத்தப்படுவர்களை ஆற்றி தேற்றும். அனாதிகளையும் விதவைகளையும் காத்தருளும். எளியவர்களை பராமரியும். நோயாளிகளுக்கு நற்சுகம் அளித்தருளும். கர்ப்பவதிகள் சுகமான பிள்ளை பேற்றை காண செய்யும். மரண தருவாயில் இருப்பவர்களுக்கு துணையாயிரும். எங்கள் உறவினர், அயலார், அந்நியர், பகைவர், பழிகாரர் யாவருக்கும் இறங்கியருளும். எங்களுடைய விண்ணப்பங்களுக்கு தேவரீ செவி சாய்த்தருள வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உம்மை வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன். நாம் தொடர்ந்து ஆண்டோடைய நாம் மையப்படும்படி நாம் தொடர்ந்து 121வது சங்கீதத்தை மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் எண் 121. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார்.
கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாயிருக்கிறார். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமம் உண்டாதாக. ஆதியிலே ஆமென். நாம் தொடர்ந்து ஆண்டவருடைய நாம் மையப்படும்படி 148வது கீர்த்தனையை பாடுவோம். கீர்த்தனை எண் 148, கண்களை ஏறெடுப்பேன் மா நேரு நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன் என்ற கீர்த்தனையை பாடுவோம். புத்தாண்டு பிறப்பு திருநாளுக்குரிய ஆரம்ப கீதத்தை நாம் மாறி மாறி பாடுவோம். புத்தாண்டு பிறப்பு திருநாளுக்கான ஆரம்ப கீதம். இயேசுவின் நாமத்தில் வானோ பூதளத்தோ பூமியின் கீழானுடைய முழங்கால்கள் யாவோ முடங்கோ. இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்று நாவுகள் யாவும் பிதாவாகிய கடவுளின் மகிமைக்கென்று கடவுள் அவரை உயர்த்தினார். எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உமது நாமம் பூமி எங்கும் எவ்வளவோ மேன்மையானது. உமது மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக பிதா
பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவியானுக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலமும் இருக்கிறபடியே. ஆமென். அன்புக்குரியவர்களே, பராமரிடத்தில் நமது இருதயத்தை திறந்து நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து ஆத்ம பசிதாகத்தோடு அவரது அளவில்லாத கிருபைக்காக சேர்ந்து மன்றாடுவோம். வாருங்கள். கிருபையும் இரக்கமுள்ள பராபரனே, நாங்கள் பாவிகளாக பிறந்து மனதினாலும் வாக்கினாலும் செய்கையினாலும் மிகுதியான பாவங்களை செய்து உமது நித்திய தண்டனைக்கு தகுதி உள்ளவர்களாய் இருக்கிறோம் என்பதை ஒப்புக்கொள்கின்றோம். பராபரனே, பாவிகளாக எங்களுக்கு கிருபையுள்ளவராயிரும். கர்த்தாவே, நாங்கள் மெய்யான விசுவாசமும் சுத்திகரித்தையும் உள்ளவர்களாக உமக்கு ஊழியம் செய்யும்படி எங்கள் பாவகுணத்தை மாற்றி எங்களை சுத்திகரித்தலும். தந்தையாகிய கடவுளே, எல்லாவற்றையும் படைத்தவரே, உடைய மக்களாக எங்களுக்கு இறங்கும் எங்களுடைய கிருபை கூர்ந்து எங்களை துணை செய்தலும். கிறிஸ்துவே, உலக மீட்பரே, கெஞ்சி கேட்கிற எங்களுக்கு இறங்கும் எங்களுடைய கிருபை கூர்ந்து எங்களுக்காக பரம தந்தையிடம் வேண்டுதல் செய்தலும். பரிசுத்தாவியானவரே, ஒன்றான சகாயரே, உடைய மக்களாக எங்களுக்கு இறங்கும் எங்களுடைய கிருபை கூர்ந்து எங்களுக்கு துணை செய்தலும். ஆமேன். பராபர் நம்மிடம் மன உருக்கமுள்ளவராயிருக்கின்றார். மலைகள் விலகினாலும் குன்றுகள் நிலை மாறினாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை மாறாமலும் இருக்கும் என்று சேனைகளுடைய கர்த்தர் சொல்கிறார். அவருடைய திருப்பெயரை நாம் அனைவரும் எழுந்து நின்று முதலாவது ஞானப்பாட்டின் மூலம் புகழ்ந்து ஸ்தோத்தரிப்போம். வாருங்கள். தெய்வான்புக்காக உன்னத கர்த்தாவுக்கு புகழ்ச்சி. என் பாவம் கேட்டாய் நீங்கின, அது மகா திராட்சி. மெய் சமாதானம் என்றைக்கும் நரர்கள் மேல் பிரியமும் உண்ணாம் இரக்கம் பெற்றோம். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. அவர் உம்மாதாவிடம் இருப்பாராக. பிரார்த்தனை செய்வோமாக. கர்த்தராகிய பராபரனே, நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிருக்கிற எங்களை மீட்டுக் கொள்வதற்காக உம்முடைய ஒரே பேரான குமாரனை நியாய பிரமாணத்துக்கு கீழாக்கினதுக்கு உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். நாங்கள் எங்கள் பாவங்களிலிருந்தும் தீய சக்தியிலிருந்தும் விடுவிக்கப்பட தேவர் உம்முடைய பரிசுத்தாவினால் எங்களுடைய இருதயங்களை ஒளி பெற செய்தரல வேண்டும் என்று உம்மோடும் பரிசுத்தாவியோடு என்று சரசலயங்களாதேர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம். சுவாமி. புது வருஷ பிறப்பு தினமாகிய இந்த நாளுக்கு என்று குறிக்கப்பட்டிருக்கூடிய பழைய ஏற்பாட்டு பகுதி, நிருப பகுதி, சுவிசேஷ பகுதிகளை வாசிக்க கவனமாய் கேட்போம். இந்த நாளுக்கென்று குறிக்கப்பட்டிருக்கிற பழைய ஏற்பாட்டின் பகுதி அது ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 40ஆம் அதிகாரம் வசனங்கள் 26 முதல் 31 வரை.
ஏசாயா 40வது அதிகாரம் வசனங்கள் 26 முதல் 31 வரை. உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள், அவைகளை சிருஷ்டித்தவர் யார்? அவர் அவைகளின் சேனையை இலக்கத்திட்டமாக புறப்பட பண்ணி அவைகளையெல்லாம் பேர் பேராக அழைக்கிறவராமே. அவருடைய மகா பலத்தினாலும் அவருடைய மகா வல்லமையினாலும் அவைகளில் ஒன்றும் குறையாமல் இருக்கிறது. யாக்கோபே, இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்வானேன்? பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதுமில்லை, இளைப்படைவதுமில்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்பதே. சேர்ந்து சொல்லுவோம். மகிமையுள்ள கர்த்தரே, தேவரீர் பரிசுத்த, வல்லமையுள்ள கர்த்தரே பரிசுத்த, என்றென்றுமுள்ள கர்த்தரே பரிசுத்த. ஆமென். அந்தபடியே இந்த நாளுக்குரிய நிருப வாக்கியம் பரிசுத்த பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 23 முதல் 29 வரை. பரிசுத்த பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 23 முதல் 29 வரை. விசுவாசம் வருகிறதற்கு முன்னே வெளிப்பட போகிற விசுவாசத்திற்கு ஏதுவாக நாம் அடைக்கப்பட்டவர்களாய் நியாய பிரமாணத்தின் கீழ் காவல் பண்ணப்பட்டிருந்தோம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்கு நியாய பிரமாணம் நம்மை கிறிஸ்துவினிடத்தில் வழி நடத்துகிற உபாத்தியாய் இருந்தது. விசுவாசம் வந்த பின்பு நாம் உபாத்திக்கு கீழானவர்கள் அல்லவே. நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. யூதனென்றும் கிரேக்கனென்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனனென்றும் இல்லை, ஆணென்றும் பெண்ணென்றும் இல்லை, நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாருமாய் வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரமாய் இருக்கிறீர்கள் என்பதே. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நிருப பகுதி வாசிக்கப்பட்டு முடிந்தது. கர்த்தர் தாம் இந்த வசனங்களை நமது இருதயங்களிலே நித்திய ஜீவனுக்கு திடமளித்து காப்பாராக. ஆமேன். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் பெயர் என்றென்றும் நிலைத்திருக்கும். சகல ஜாதிகளும் அவரை பாக்கியவான் என்று வாழ்த்துவார்கள். இந்த நாளுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பகுதி அது லூக்கா எழுதின புத்தகம் 2ஆம் அதிகாரம் 21வது வசனம் வரை, 21வது வசனம் மட்டுமே. பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ண வேண்டிய 8ஆம் நாளிலே அது கர்ப்பத்திலே உற்பவிக்கிறதுக்கு முன்னே தேவதூதனால் சொல்லப்பட்டபடியே அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள் என்பதே. அவருடைய நல்ல வார்த்தைக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். நாம் உலகம் எங்கிலும் உள்ள சகல கிறிஸ்தவ விசுவாசிகளோடு நாமும் ஒருங்கிணைந்தவர்களாய் நமது விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் மூலம் பயபக்தியோடு அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வத்தின பிதாவாகிய பிராமணனை விசுவாசிக்கின்றேன். ஒன்றான குமாரன் ஆறுவரமாக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பசுத்தாயினால் கர்ப்பமாக உற்பவித்து கனிமரத்தில் பிறந்து பொந்தை பிளாத்துக்கை பாடுபட்டு சிலில் அறையுண்டு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மருத்துவத்தில் தெரிந்தார். பரமத்துக்கு ஏறி சர்வத்துக்களை பிதாவாகிய பிராமணனை வளர பெற்றிருக்கிறார். அவரது ஜீவனோரி மருத்துவ ஞானத்திற்கு வருவார். பசுத்தாயினை விசுவாசிக்கிறேன். பொதுவான பசு சபையும்
பசனோட ஐக்கியமும் பாவமன்னிப்பும் மாம் சுவைத்ததிலும் நித்திய ஜீவன் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். நாம் அறிக்கை செய்த இந்த விசுவாசம் நாம் இன்று மட்டுமல்ல, நமது மரணமற்ற நிலையத்திற்கு எல்லாம் வல்ல தூய ஆவியானவர் உங்களுக்கு எனக்கு துணை செய்வாராக. ஆமேன். நாம் தொடர்ந்து ஆண்டோடைய நாம் மையப்படும்படி 249வது ஞானப்பாடலை பாடுவோம். ஞானப்பாடல் 249. அதிசயங்களை எல்லா இடமும் செய்யும் கர்த்தாவை வாக்கினால் இருதயத்திலேயும் துதியுங்கள். அவர் நாம் ஜென்மித்த நாள் முதல் இம்மட்டுக்கும் இரக்கம் செய்தாரே என்ற 249ஆம் ஞானப்பாடலின் 3 கவிகளையும் பாடுவோம். நம்முடைய பிதாவாகிய கடவுளிடத்திலிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமேன். இந்த நாளுக்கென்று குறிக்கப்பட்டிருக்கூடிய தியான பகுதி ஒருமுறை வாசி கவனமாக கேட்போம். அது யோசுவாவின் புத்தகம் 1 அதிகாரம் முதல் 9 வசனங்கள். யோசுவா 1 முதல் 9 முடிய. கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனாகிய நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, என் தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்போது நீயும் இந்த ஜனங்கள் எல்லோரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். வனாந்திரமும் இந்த லீபனோனும் தொடங்கி ஐப்ராத்து நதியான பெரிய நதி மட்டுமுள்ள ஏத்தியரின் தேசம் அனைத்தும் சூரியன் அஸ்தமிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்களுக்கு எல்லையாக இருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்ததைப் போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை. பலங்கொண்டு திடமனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவளுக்கு பங்கிடுவாய். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலங்கொண்டு திடமனதாயிரு.
நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கவைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்போது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்போது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். வாரும் பரிசுத்த ஆவியானவரையும் விசுவாசிக்கிற எங்கள் நெஞ்ச நிரப்பி அன்பின் தீயை மூட்டியலும். பற்பல மொழிகள் மூலமாக பற்பல இனங்களை விசுவாச உரிமைகள் குடிச்சதுக்கு தேவரீர். எங்களுடைய பசுத்த வசந்தரை பசுத்தமாக்கி நம்முடைய வசனமே சத்திய சுவாமி. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான விசுவாசிகளே, மீண்டுமாக இந்த ஆண்டு துவங்கி 2வது அருளுரை கேட்க வந்திருக்கக்கூடிய உங்களுக்கு இறைமகன் இயேசு கிறிஸ்துடைய இனிய நல்ல நாமத்திலே புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளிலே நாம் வாசி கேட்ட இந்த பகுதி, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கின்றார். யார் யாருக்கு சொன்ன வார்த்தை? மோசேக்கு பின்பாக ஜனங்கள் கானானுக்குள் அழைத்து சென்றவர் இந்த யோசுவா, ஆண்டவருடைய சேவகன். இஸ்ரவேலை வழிநடத்தும்படிக்கு யோசுவாவுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனா இந்த யோசுவா எனக்கு வேண்டாம், ஏன்னா இந்த ஜனங்களெல்லாம் கட்டி மேய்க்க முடியாதுங்க, ரொம்ப கஷ்டங்க. மோசே படாத பாடுபட்டாரு, எனக்கு தெரியும், நான் கூட இருந்தேன். அந்த வணங்கா கழுத்துள்ள ஜனங்களை வைத்து நான் எப்படி நடத்துவது? நான் தலைவனாலாம் இருக்க வேண்டாம் அப்படின்னு அவர் பயப்படுகின்றார். அப்போதான் ஆண்டவர் சொல்கிறார், ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நீ போகும் இடமெல்லாம் மோசையோட கூட இருந்ததை போல நான் உன்னோட கூட இருப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கின்றார். அப்படி கடவுள் இந்த யோசுவா மீது அவ்வளவு அன்பு அக்கறை கொள்வதற்கான காரணம் என்ன? யார் இந்த யோசுவா? யோசுவா யார்? இந்த யோசுவா யார் என்று சொன்னால், யாத்ராகம புத்தகம் 17வது அதிகாரம் 9வது வசனத்துக்கு நாம் போவோம். யாத்ராகமம் 17வது அதிகாரம் 9வது வசனம். யோசுவா, அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோடு யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன் என்றான். இந்த சம்பவம் நமக்கு நன்றாக தெரியும். அமலேக்கு என்று சொல்லக்கூடிய ஜனங்கள் இஸ்ரேல் ஜனங்களிடத்துல போர் புரிய வந்திருக்கின்றார்கள். அப்ப கர்த்தர் சொல்றாரு, நீ உன் பக்கத்தில் இருக்கிற மலைக்கு போய் நீ கையை உயர்த்தி பிடி, ஊரும் ஆரோனும் உனக்கு துணையா இருப்பாங்க, நீ இன்னொரு ஜனங்களை கூட்டு போய் யுத்தம் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது தான் மோசே இந்த யோசுவாவை அழைத்து, நீ என்ன செய்ய, கொஞ்சம் ஜனங்களை கூட்டுக்கிட்டு போய் அந்த அமலேக்கோட போய் யுத்தம் பண்ணு என்று சொல்கிறார். இவர் மலையில போய் கை நீட்டிட்டு இருப்பாராம், இவன் போய் போருக்கு உயிரை கொடுத்து போரிடுவானாம். நானும் என்ன சொல்வேன், ஐயா நீங்க போருக்கு போங்க, நான் மலைக்கு போய்க்கிறேன். இந்த பட்டயம் எடுத்த இந்த யோசுவா போருக்கு போகின்றான். மோசே கையை உயர்த்தி இருக்கின்றார். எவ்வளவு நாள் தான் கையை தூக்க முடியும்? எல்லாம் நல்லா தெரியும் நமக்கு. ஸ்கூல்ல ஒரு பனிஷ்மெண்ட் உண்டு. பசங்க பேசினாங்கனாக்கா கையை உயர்த்து அப்படின்ட்டுவாங்க. பெஞ்ச் மேலே ஏற்று நிற்க சொல்லுவாங்க. நின்ன பிறகு கையை உயர்த்தி சொல்லுவாங்க. கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு கையை நேரம் இருக்காது, கொஞ்சம் கீழே இறங்கும். ஏன்னா ரத்த ஓட்டம் கிடையாது. இந்த சூழ்நிலையில மோசேவுடைய கை கீழே இறங்கும் போது அமலேக்கர் வெற்றி பெறுறாங்க. இந்த இஸ்ரேல் ஜனங்க தோத்து போறாங்க. திரும்ப அவருடைய கையை உயர்த்தி பிடிக்கும் போது திரும்ப இஸ்ரேல் ஜனங்க
வெற்றி பெறுகின்றார்கள். அமலேக்கர் தோத்து போகின்றார். இப்ப என்ன செய்யறாங்கன்னா, ஊரும் ஆரோனும் அவருடைய கையை தாங்கி பிடித்து கொண்டு அந்த கை கீழே இறங்காதபடிக்கு அவளுக்கு உதவி செய்கின்றார். பட்டயத்தை எடுத்துக்கொண்டு யுத்தத்துக்கு தைரியமாய் சென்ற ஒரு யோசுவா பட்டயம் எடுத்தவன். அதனாலதான் பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார், வேத புத்தகம் ஒரு பட்டயம், மார்க்கவசம், பாதரட்சை, தலைச்சீரா என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய லிஸ்ட் ஒன்று கொடுப்பார். நீ வேத புத்தகத்தை எடுத்தா எதிராளிகளை, பிசாசானவனை, கர்ஜிக்கக்கூடிய சிங்கத்தை நீ ஜெயம் பெற முடியும் என்று சொல்லி இந்த யோசுவா கற்றுக் கொடுக்கின்றார். யுத்தத்துக்காக பட்டயத்தை எடுத்தவன். இரண்டாவது காரியம் சொல்கிறது, மோசேயினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த ஒரு ஊழியன், ஒரு ஊழியக்காரருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவன். அதை யாத்திரா புத்தகம் 17வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்தா, யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கோட யுத்தம் பண்ணினான். மோசே, ஆரோனும் ஊர் என்பவரும் மலை உச்சியில் ஏறினார்கள். யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியெல்லாம் செய்து அமலேக்கோட யுத்தம் பண்ணினான். ஊரும் ஆரோன் என்பவர் மலை உச்சியில் ஏறினார்கள். மோசேயுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த ஒரு ஊழியம். இன்னைக்கு இந்த காலகட்டங்களில் தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு யாரும் கீழ்ப்படுகிறதில்லை. அவனை பெரிய யோகியனா, அவனை பெரிய இதுவா, அவனை பற்றி எனக்கு தெரியாதா? இன்னும் சொல்லணும்னா, சொந்த ஊரில் பிறந்து வளர்ந்த ஊரில் ஊழியம் செய்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். அவன் ஆஃப் ட்ரவுசர் போட்ட காலத்துலேருந்து தெரியும், அவனுடைய வாழ்க்கையிலேருந்து தெரியும் என்று சொல்லக்கூடிய சூழ்நிலையில் ஊழியக்காரருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியதற்குள்ள ஒரு யோசுவா. 2 காரியங்களை சொல்லியிருக்கின்றேன். இந்த யோசுவா யார்? முதலாவது காரியம், யுத்தம் செய்வதற்காக பட்டயத்தை எடுத்தவன், ஊழியக்காரனுக்கு அப்படியே கீழ்ப்படிந்தவன். இன்னைக்கும் ஒருவரும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்க கூடாதுன்னு சொன்னா, நீ வேத புத்தகமாக பட்டயத்தை எடுத்துக்கொள், ஊழியனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நட. மூன்றாவது காரியம் சொல்கிறது, யாத்ரா புத்தகம் 33வது அதிகாரம் 1 வசனம். யாத்ராகமம் 33:11. ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாதிருந்த ஒரு மனிதன். ஆசாரிப்பு கூடாரம் 33வது அதிகாரம் 11வது வசனம். அப்பொழுது உம்முடைய கண்களில் 11வது வசனம், ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாக யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். நம்ம எல்லாருக்கும் தெரியும், இப்போ நம்ம ஆலயம் என்று சொல்கிறோம், தேவாலயம் என்று சொல்கிறோம். எருசலேம் தேவாலயம் கட்டுவதற்கு முன்பாக ஆசாரிப்பு கூடாரம் தான் அவளுக்கு ஆலயமாக இருந்தது. அந்த ஆலயத்தை விட்டு பிரியாதிருந்த ஒரு மனிதன். இன்னைக்கு கோயில் வச்சா எத்தனை பேர் வருவாங்க தெரியுமா? ஒரு 5-6 பேர் வருவாங்க. யார் வருவாங்கன்னா, இந்த வயதானவர்கள் தான் வருவாங்க. ஏன்னா கடைசி காலத்தில் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போய் கர்த்தருடைய ஜெபம் பண்ணி தனக்காக, தன் பிள்ளைகளுக்காக, தன்னுடைய எதிர்காலத்துக்காக நல்ல ஒரு மரணத்தை கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்பதற்காக வயதான மக்கள் தான் ஆலயத்துக்கு வருவார்கள். வசனத்தை மீண்டும் ஒரு முறை வாசிக்கின்ற, நூனின் குமாரனாக யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். யாரு? வாலிபர். இன்னைக்கு வாலிபர்கள் ஆலயத்துக்கு வருவதே பெருசு. ஆலயத்துக்கே வரமாட்டான். அப்படியே வந்தாலும் அந்த மரத்தடியில் நின்று காத்து வாங்கிட்டு வீட்டுக்கு போவான். உள்ள நுழையிறவங்க, வெளியில போறவங்கள எந்த அளவுக்கு பகடி பேச முடியுமோ, கேலி பேச முடியுமோ, பரிகாசம் பேச முடியுமோ எல்லாத்தையும் பேசிட்டு சிரிச்சிட்டு போவான். ஒரு வாலிபன் ஆலயத்தை விட்டு பிரியாது இருக்கக்கூடிய காரியம். எப்போ பெல் அடிச்சாலும்
கோயிலில் போய் நிற்கிறது. இன்னும் சில பேர் சொல்லணும்னா, சில வாலிபர்கள் ஆலயமே வீடாக இருந்து ஆலயத்தினுடைய காரியங்களிலே தங்களுடைய கவனத்தை செல்லக்கூடியவர்கள். அவர்களுடைய வாழ்க்கையில தான் கர்த்தர் சொல்கிறார், நான் மோசையோட கூட இருந்தது போல உன்னோட கூட இருப்பேன்பா, யோசுவோட கூட இருந்தது போல உன்னோட கூட இருப்பேன், ஒருவனை உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. பட்டயத்தை எடுத்தவன். இரண்டாவது காரியம், வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவன். மூன்றாவது காரியம், ஆலயத்தையே பிரியமாய் வைத்திருந்த ஒரு மனிதன். நான்காவது காரியம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், என்னாகமங்களின் புத்தகம் 14வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வழிய. என்னாகமம் 14வது அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 9வது. விசுவாச வார்த்தைகளை பேசினவன். தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புனேயின் குமாரனாகிய காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையை நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். கர்த்தர் நம்ம பிரியமாயிருந்தால் அந்த தேசத்தில் நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவள் நமக்கு இரையாவார்கள். அவளை காத்த நிழல் அவளை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவளுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்று சொன்னார்கள். இந்த சம்பவம் நல்லா நமக்கு தெரியும். மோசே உளவு பார்ப்பதற்காக ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்துக்குள்ள அனுப்புறார். தேசத்தை சுத்தி பார்த்துட்டு உளவு பார்த்துட்டு வந்தவங்க சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, பெரிய பெரிய ராட்சசர்களை போல இருக்கின்றார்கள், நம்மெல்லாம் சின்ன சின்ன வெட்டுகளையை போல இருக்கிறோம், உயரமான கட்டணங்கள் இருக்கிறது, நம்ம போய் அவனெல்லாம் ஜெயிக்க முடியாது, அதெல்லாம் மனசுல அது கண்ணை அது அந்த நினைப்பை எடுத்துருங்க. நினைப்பு பொழைப்ப கெடுத்துச்சுன்ற மாதிரி அந்த நினைப்பெல்லாம் வைக்காதீங்க, எடுத்துருங்க அப்படின்னு அனுப்பப்பட்ட இந்த உளவு பார்க்க போனவர்கள் சொல்லி கொண்டிருக்கும் போது தேசத்தை சுற்றி பார்த்த நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்னேயின் குமாரனாகிய காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அபத்தம் பேசுகின்றீர்கள், கர்த்தர் அந்த தேசத்தை நமக்கு கொடுத்தார், இன்னும் கொடுக்கல, போராகல, ஜெயம் பெறல, கொடுப்பார். அந்த விசுவாச வார்த்தைகளை பேசினார். அந்த விசுவாச வார்த்தைகள் தான் இந்த காலேப்பும் யோசுவா. அதனாலதான் இன்னைக்கு நிறைய நம்முடைய பிள்ளைகளுடைய பேர்ல காலேப், ஜாஷ்வா அப்படின்ற பேர்லாம் வைக்கிறாங்க. ஏன்? விசுவாசமா இருக்க வேண்டும், விசுவாச வார்த்தைகளை பேச வேண்டும். மற்றவங்க எல்லாம் என்ன பேசினாலும் சரி, இவர்களுடைய வாழ்க்கையில விசுவாச வார்த்தைகளை பேச வேண்டும். அததான் இந்த காலத்துல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க, பாசிட்டிவா பேசுங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல விசுவாச வார்த்தைகள். அதுக்கு வேறொரு பேர் இப்போ காலத்துல வச்சிருக்காங்க, பாசிட்டிவ் திங்கிங். அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் விசுவாசிகளை வார்த்தைகளை பேசின இந்த யோசுவா. ஆகவேதான் இந்த யோசுவா யுத்தத்துக்காக பட்டயத்தை எடுத்தவன், மோசேயுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தவன், ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாதிருந்த ஒரு வாலிபன், விசுவாச வார்த்தைகளை பேசிக் கொண்டிருந்தவன். அவன் மேல கர்த்தர் பிரியமா இருப்பாரா, இருக்க மாட்டாரா? அதனாலதான் கர்த்தர் அவன் மேல அதிகமா பிரியமா இருந்தார். இன்னைக்கு உன் வாழ்க்கையில கர்த்தர் உன் மேல பிரியமா இருக்க வேண்டும் என்று சொன்னா, நீ பிசாசோடு போரிடுவதற்கு, எதிராளிகளோடு போரிடுவதற்கு, சத்துருக்களோடு போராடுவதற்கு, அசுத்த தீய சக்திகளோடு போராடுவதற்கு வேதத்தை கையில் எடு. ஊழிய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படி. கர்த்தருடைய ஆலயத்தை விட்டு பிரியாதிரு. விசுவாச வார்த்தைகளையே பேசிக் கொண்டிரு. ஐந்தாவது காரியம் சொல்கிறது, யார் இந்த யோசுவா?
அதே என்னாகம புத்தகம் 27வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரை. என்னாகமம் 27 17 துவங்கி 19 முடிய. என்னாகமம் 27:17 துவங்கி. அந்த சபைக்கு முன்பாக போக்குவரத்துமா இருக்கும்படிக்கு, அவளை போகவும் வரவும் பண்ணும்படிக்கு, மாம்சமான யாவருடைய ஆவிகளுக்கும் தேவனாகிய கர்த்தர் ஒரு புருஷனை அவர்கள் மேல் அதிகாரியாக ஏற்படுத்த வேண்டும் என்றான். கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆவியை பெற்றிருக்கக்கூடிய புருஷனாகிய யோசுவா என்னும் நூனின் குமாரனை நீ தெரிந்து கொண்டு அவன் மேல் உன் கையை வைத்து அவனை ஆசாரனாகிய எலியாசருக்கோ சபை அனைத்துக்கு முன்பாக நிறுத்தி அவள் கண்களுக்கு முன்பாக அவனுக்கு கட்டளை கொடுத்து. ஆவியை பெற்ற மனுஷன், பரிசுத்தாவியை பெற்ற ஒரு மனுஷன், கர்த்தர் அவனை அடையாளம் கண்டு கொண்டார். மோசே கர்த்தருடைய சபைக்கு மேய்ப்பனாக அவள் கொடுக்கப்பட்ட போது அவள் மேல் ஒரு அதிகாரியாக ஒரு புருஷனை நியமிக்க வேண்டும், ஒரு ஆளை நியமிக்க வேண்டும் என்று சொல்லும்போது யாரை நியமிப்பது? கர்த்தர் சொல்லுகின்றார், உன் கையை வைத்து. அழைப்பு பெற்றவன், ஆவியை பெற்றவன், அவனுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. 31வது அதிகாரம் முதல் 8 வசனத்தை வாசித்தா அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டான். அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்ட பிறகு யோசுவாவின் புத்தகம் 1 அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் போது 10-11 வசனத்தை வாசிக்கும் போது அப்போது யோசுவா ஜனங்களுடைய அதிபதிகளை நோக்கி, நீங்கள் பாளையத்தை உருவ நடந்து போய் ஜனங்களை பார்த்து உங்களுக்கு போஜன பதார்த்தங்களை ஆயத்தம் பண்ணுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சுதந்திரத்துக்கு கொடுக்கும்படி நீங்கள் சுதந்திரத்துக் கொள்ளும்படிக்கு இன்னும் 3 நாளைக்குள்ளே இந்த யோர்தானை கடந்து போவீர்கள் என்று சொன்னான். ஆரம்பமே போராட்டம். நான் ஏற்கனவே சொன்னேன், ஆசீர்வாதத்தை வாங்கிட்டா நெக்ஸ்ட் ஆசீர்வாதத்தை பரிசோதிக்கும்படியான ஒரு சோதனை வரும். கண்டிப்பா வரும். யாக்கோபு ஆசீர்வாதத்தை பெற்றான், அவனுக்கு அடுத்தது உடனே சோதனை. ஒரு ஆசீர்வாதத்தை பெற்ற பிறகு அதை சோதித்து பார்க்கும்படியாக ஒரு சோதனை வரும். எலிசா ஆசீர்வாதத்தை பெற்ற உடனே அடுத்த ஒரு சோதனை வந்தது. ஒரு ஆவியை பெற்ற, பரிசுத்தாவியை பெற்ற ஒரு மனுஷன், அழைப்பு பெற்றவன், ஆவி பெற்றவன், பொறுப்பை ஏற்றுக்கொண்டான். பொறுப்பை ஏற்றுக்கொண்ட உடனே போராட்டம். இன்னைக்கு நம்ம எல்லாம் ஆவியெல்லாம் பெற்று கர்த்தர் அபரிதமா ஆசீர்வதித்தார்னா எல்லாம் நல்லா இருக்கணும், உடனே போராட்டம் ஆரம்பிக்கும். ஆண்டவருடைய அழைப்பை அடையாளம் மூலம்தான் பெற வேண்டும். யோசுவா 3வது அதிகாரம் 14-17 வசனங்கள் சொல்கிறது. யோசுவா 3வது அதிகாரம் 14-17 வசனம். ஜனங்கள் யோர்தானை கடந்து போக தங்கள் கூடாரங்களிலிருந்து புறப்பட்டார்கள். ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை ஜனங்களுக்கு முன்பே சுமந்து கொண்டு போய் யோர்தான் மட்டும் வந்தார்கள். யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போம். பெட்டி சுமக்கிற ஆசாரியர்கள் கால்கள் தண்ணீர் ஓரத்தில் பட்டவுடனே மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சாதானுக்கு அடுத்து ஆதாம் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்து உப்பு கடல் என்னும் சமமான வெளியின் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிட்டு. அப்போது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிராக நடந்து போனார்கள். சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீர்மளவும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவிலே தண்ணீர் இல்லாத தரையில் கால் ஊன்றி நிற்கும் போது இஸ்ரவேல் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார்கள் என்பது. யோர்தான் 2ஆக பிரிகிறது. இந்த யோர்தான் 2ஆ பிரிகிறத எலியாவுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட பிரியப்பட்ட ஒரு வாழ்க்கை. இன்னொரு காரியம் சொல்லப்படுகிறது. யோசுவாவின் புத்தகம் 5வது அதிகாரம் 13-15 வசனங்கள். பின்னும் யோசுவா எரிகோவின் வெளியிலிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றான்.
உருவின பட்டயம் அவர் கையில் இருந்தது. யோசுவா அவரிடத்தில் போய், நீர் எங்களை சேர்ந்தவரோ எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரோ என்று கேட்டான். அதற்கு அவர், அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்போது வந்தேன் என்றார். அப்போது யோசுவா தரையில முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டு அவரை நோக்கி, என் ஆண்டவர் தமது அடியனுக்கு சொல்லுகிறது என்னவென்று கேட்டான். அப்போது கர்த்தருடைய சேனையின் அதிபதி யோசுவாவை நோக்கி, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சிகளை கழட்டி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது என்றார். யோசுவா அப்படியே செய்தான். இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல? ஆமா. முட்புதர் எரிந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில அந்த முட்புதருக்கு தேடி போகக்கூடிய மோசேக்கு சொன்ன வார்த்தைகள், அதே வார்த்தைகளை இங்கு இந்த தேவதூதன் இந்த யோசுவாக்கு சொல்கிறான். நீ நிற்கிற இடம் பரிசுத்தமான இடம், உன் பாதரட்சிகளை கழட்டி போடு. இப்ப 6வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும் வாசித்தா, கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அது ராஜாவின் யுத்த வீரரை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். யுத்த புருஷராகிய நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள். இப்படி 6 நாள் செய்ய கடவீர்கள். 7 ஆசாரியர் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்பு எக்காலங்களை பிடித்து கொண்டு போக வேண்டும். 7ஆம் நாளிலே பட்டணத்தை 7 தரம் சுற்றி வர கடவர்கள். ஆசாரியர்கள் எக்காலங்களை ஊத வேண்டும். அவள் அந்த கொம்புகளினால் நெடுந்தோணி இடும்பொழுது நீங்கள் எக்கால சத்தத்தை கேட்கும் போது ஜனங்கள் எல்லோரும் மகா ஆரவாரத்தோடு ஆர்ப்பரிக்க கடவர்கள். அப்பொழுது பட்டணத்தின் அலங்கம் இடிந்துவிடும். உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக ஏற கடவார்கள் என்றார். ஒரு தேவ தூதன் மூலமாக வழி நடத்தப்படக்கூடிய இந்த யோசுவா ஆவியை பெற்றவன். ஆவியை பெற்றிருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கக்கூடியவன். முதலாவது எரிகோ பிரிகிறது. 2வது தேவதூதன் வழி நடத்தப்படுகின்றான். இப்ப 6வது அதிகாரம் 12லிருந்து 21 வசனத்தை வாசித்தா, எரிகோ பட்டணம் பிடிக்கப்படுகிறது. எரிகோ பட்டணம் 6வது அதிகாரம் 12. யோசுவா அதிகாலமே எழுந்திருந்தான். ஆசாரியர்கள் கர்த்தருடைய பெட்டியை சுமந்து கொண்டு போனார்கள். தொனிக்கும் 7 எக்காலங்களை பிடிக்கிற 7 ஆசாரியர்கள் எக்காலங்களை ஊதிக்கொண்டே கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக நடந்தார்கள். யுத்த சன்னத்தானவர்கள் அவர்களுக்கு முன்னாலே நடந்தார்கள். பின் தண்டோவெனில் எக்காலம் ஊதப்படுகையில் கர்த்தருடைய பெட்டிக்கு பின் சென்றது. 2ஆம் நாளிலும் பட்டணத்தை ஒரு தடவை சுற்றி வந்து பாளையத்துக்கு திரும்பினார்கள். இந்தபடி 6 நாளும் செய்தார்கள். 7ஆம் நாளிலே அதிகாலமே கிழக்கு விழுக்கும் போது எழுந்திருந்து அந்த பிரகாரமே பட்டணத்தை 7 தரம் சுற்றி வந்தார்கள். அன்றைய தினத்தில் மாத்திரம் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வந்தார்கள். 7ஆம் தரம் ஆசாரிய எக்காலங்களை ஊதுகையில் யோசுவா ஜனங்களை நோக்கி, ஆர்ப்பரியுங்கள், பட்டணத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். ஆனாலும் இந்த பட்டணம் இதில் உள்ள யாவும் கர்த்தருக்கு சாபத்தீட்டாக இருக்கும். நாம் அனுப்பின ஆட்களை ராகாப் எனும் வேசி மறைத்து வைத்தபடியால் அவளும் அவளோட வீட்டுக்குள் இருக்கிற அனைவரும் மாத்திரம் உயிரோடு இருக்க கடவர்கள். சாபத்தீட்டானதில் ஏதாகிலும் எடுத்துக்கொள்ளுகிறதானால் நீங்கள் சாபத்தீட்டாகாதபடிக்கு இஸ்ரவேல் பாளையத்துக்கு சாபத்தீட்டாக்கி அதை கலங்க பண்ணாதபடிக்கும் நீங்கள் சாபத்தீட்டானதற்கு மாத்திரம் எச்சரிக்கையாயிருங்கள். சகல வெள்ளியும் பொன்னும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்யப்பட்ட பாத்திரங்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமானவைகள், அவைகள் கர்த்தருடைய பொக்கிஷத்தில் சேரும் என்றான். எக்காலம் ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோடு முழங்குகையில் அலங்கம் விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்துக்குள் ஏறி பட்டணத்தை பிடித்து பட்டணத்தில் இருந்த புருஷரின் ஸ்திரீகளையும் வாலிபர்களையும் கிளைவரையும் ஆடுகளையும் மாடுகளையும் கழுதைகளையும் சகலத்தையும் பட்டய கருத்தினால் சங்காரம் பண்ணினார்கள். இவ்வளவுக்கு காரணம் என்ன? கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வாக்கு. பட்டயத்தை எடுத்தவன், ஊழியனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவன், கர்த்தருடைய ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாதிருந்தவன், எப்போதுமே விசுவாச வார்த்தைகளை பேசிக் கொண்டிருந்தவன், எல்லாவற்றுக்கும் மேலாக பரிசுத்தாவியை பெற்றவன். அவனுக்கு தான் கர்த்தர் இந்த வாக்கை கொடுக்கின்றார். முதலாவது காரியம் திகையாதே, நம்பிக்கை, விசுவாசம். 1 யோவான் 5வது அதிகாரம் 4வது வசனம் சொல்கிறது, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கக்கூடிய ஜெயம். நீ முதலாவது தேவனால் பிறந்தால் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவன் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. எதிரிகளை ஜெயிக்க ஆண்டவரை விசுவாசித்தான். முதலாவது காரியம் திகையாதே. 2வது காரியம் சொல்லுகிறது கலங்காதே.
அந்த 9ஆம் வசனம் தான் சொல்லுங்க, கலங்காதே, திகையாதே, கலங்காதே, நான் தேவன். 9ஆம் வசனம் சொல்லுங்க, கலங்காதே, திகையாதே, கலங்காதே. நான் சொன்னேன், ஆவியை பெற்ற உடனே, அபிஷேகம் பெற்ற உடனே பிரச்சனைகள் ஆரம்பித்து விட்டது. இப்ப பார்ப்போம், யோசுவா 9வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசித்தா அங்க ஒரு பெரிய லிஸ்ட் கொடுக்கப்படும். யோர்தானுக்கு இப்புறத்திலே மலைகளிலும் பள்ளத்தாக்கிலும் லீபனோனுக்கு எதிராக பெரிய சமுத்திரத்தின் கரையெங்கும் உள்ள ஏத்தியரும், எமோரியரும், கானாரியரும், பெர்சியரும், ஏவியரும், எபூசியருமானவர்களுடைய சகல ராஜாக்களும் அதை கேள்விப்பட்ட போது, எத்தனை? 6 ராஜாக்கள் கூட்டணி அமைக்கின்றார்கள். மீண்டும் வாசிக்கிறேன், ஏத்தியர், எமோரியர், கானானியர், பெர்சியர், ஏவியர், எபூசியர், 6 ராஜாக்கள் ஒன்று திரண்டு இந்த இஸ்ரேல் ஜனங்களை முறியடிக்க வேண்டும், இந்த எரிகோ மதிலை தகர்த்ததுனால இவர்களை பிடிக்க வேண்டும் என்று சொல்லி திட்டம் போடுகிறார்கள். இங்க ஒரே ஒரு தனி மனிதன், இந்த யோசுவா. இந்த ஒரு மனிதன் பட்டயத்தை எடுத்தவன், ஊழியனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்தவன், ஆலயத்தை விட்டு பிரியாதிருந்தவன், விசுவாச வார்த்தைகளே பேசிக் கொண்டிருந்தவன், பரிசுத்தாவை பெற்றவன், ஜனங்களை கொண்டு யுத்தத்துக்கு போகின்றான், அனைவரையும் ஜெயம் பெறுகின்றான். கர்த்தர் வாக்கு நிறைவேற்றப்படுகிறது. யோசுவா 1 அதிகாரம் 5வது, நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவன் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை என்ற வாக்கு நிறைவேற்றப்படுகிறது. வசனத்தை வாசிக்கலாம். 11வது அதிகாரம் 23வது வசனம் சொல்கிறது. யோசுவாவின் புத்தகம் 11வது அதிகாரம் 23வது வசனம். அப்படியே யோசுவா கர்த்தர் மோசேயினிடத்தில் சொன்னபடியெல்லாம் தேசம் அனைத்தையும் பிடித்து அது இஸ்ரவேலருக்கு அவள் கோத்திரங்களுடைய பங்குகளின்படியே சுதந்திரமாய் கொடுத்தான். யுத்தம் ஓய்ந்ததினால் தேசம் அமைதலாயிற்று. கர்த்தர் யோசுவாவோட கூட இருந்ததுனால யோசுவாவின் காலத்துல தேசம் அமைதலாயிருந்தது. ஒருத்தனை யுத்தத்துக்கு வரல, யுத்தத்துக்கு வந்தவெல்லாம் தோத்து போனான். காரணம் என்ன? இந்த யோசுவா பட்டயத்தை எடுத்தவன். இன்றும் நீ அமைதலுள்ள வாழ்க்கை வேணுமா? நீ செய்ய வேண்டிய ஒன்று காரியம், வேதத்தை கையில் எடு, ஊழியனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி, ஆலயத்தை விட்டு பிரியாதிரு, விசுவாச வார்த்தைகளை பேசிக்கொண்டிரு, பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை பெறு, கலங்காதே, திகையாதே, உன் தேசம் உன் காலத்துல அமைதலா இருக்கும். கண்களை மூடி ஜெபிப்போமா? மகா கிருபையுள்ள இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, ஆஸ்வதிக்கூடியவரே, இந்த நாளுக்காக, உமது ஆசீர்வாதத்துக்காக கோடான கோடி நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கின்றோம். இம்மட்டுமாய் கைவிடாத ஆண்டவர், கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன், நீ போகுமிடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லியிருக்கின்றேன். இந்த ஆண்டு முழுவதும் நீ எங்களோடு கூட வாரும் ஆண்டவரே. இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவராக இந்த பசுத்த பிரசன்னத்தை நாங்கள் காண உதவி செய்தோம். இந்த ஆண்டு முழுவதும் மன சந்தோஷத்தையும் சமாதானத்தை தாரும். யோசுவாவின் காலத்தில் தேசம் அமைதலாக இருந்தது என்பதை போல எங்களுடைய வாழ்க்கையிலே அமைதலான வாழ்க்கையை வாழ உதவி செய்தோம். துதி ஸ்தோத்திரம் கனமகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி, ஆமீன். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய ஐக்கியம் ஆசீர்வாதம் வழி நடத்தலும் சதா காலத்திலும் நாம் அனைவரோடும் இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தரை நம்பி ஜீவிக்கக்கூடிய மக்களோடும் இன்றென்று சதாகாலம் தங்கியிருப்பதாக. ஆமீன். சபையாருக்கு அறிவிக்க வேண்டிய காரியங்கள்: வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை வழக்கம் போல காலை 8:30 மணிக்கு ஆலய ஆராதனை நடைபெறும். அனைத்து காரியங்களில் ஜெப சந்தியோடு கலந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். நாம் தொடர்ந்து ஆண்டோடைய நாம் மையப்படும்படி 245வது ஞானப்பாடலை பாடுவோம். ஞானப்பாடல் 245. இம்மட்டும் தேவ கிருபை அடியேனே ரட்சித்து, இக்கட்டிலும் என் ஜீவனை அன்பாய் பராமரித்து, தயவாய் நடத்திற்று. இம்மட்டும் சுவாமி எனக்கு சகாயம் செய்து வந்தார் என்ற 245வது ஞானப்பாடலை பாடுவோம். அப்பொழுது ஆண்டவருக்கு என்று காணிக்கை எடுக்கப்பட்டு ஜெபம் செய்யப்படும்.
என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் கண்ட உண்மைக்காக கர்த்தாவுக்கே எனதும் பயம் துதி உண்டாவதாக. அதிசய அன்புடனே சகாயம் செய்தீரே என்பதே என் மனமும் என் வாக்கும். இனியும் உமதுண்மையில் சகாயம் செய்து வாரும். என் இயேசுவின் காயங்களில் மூடிய என்னைக் காரும். கிறிஸ்தின் இரத்தம் நீதியும் எக்காலமும் எவ்விடமும் என்னை ரட்சிக்கவும். நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். ஒருவராய் அநேக அதிசயங்களையும் அற்புதம் செய்து வழிநடத்தக்கூடிய ஆண்டவரே, யோசுவாவோடு கூட இருந்து யோசுவாவை ஆசீர்வதித்த ஆண்டவர், உமது கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். யோசுவாவை போல நாங்களும் வாழ எங்களுக்கு உதவி செய்தலும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவராக நீர்தாமே உமது கரத்திலிருந்து பெற்றுக்கொண்டதை நாங்கள் உமக்கென்று காணிக்கைகளாக படைத்திருக்கிறோம். ஆண்டவராக நீதாம் இந்த காணிக்கைகளையும் படைத்தவருடைய அருமையான மக்களுடைய இருதயத்துடைய விருப்பங்களை ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதித்து வழி நடத்துமாய் நான் இயேசு கிறிஸ்துவின் பாதம் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. ஆமேன். தொடர்ந்து ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் பரலோக பிதாவே, எங்களை மீட்டுக்கொண்டு அருமை ரட்சகரே, பராபரனே, உலகத்தில் உள்ள நீ சம்பாதித்த உம்முடைய திருச்சபை ஆட்கொண்டு கண்ணோக்கி பார்த்து ஆசீர்வதியும். முக்கியமாக உம்முடைய சுவிசேஷத்தை சொல்லக்கூடிய திருச்சபைகள் அனைத்தையும் ஆசீர்வதித்தலும். அனைத்து திருச்சபைகளுடைய பேராயர்களையும் போதகர்களையும் ஊழியர்களையும் சுவிசேஷங்களையும் பரிசுத்தாவில் நிரப்பி அவர்கள் எடுக்கக்கூடிய அனைத்து பிரயாசங்களையும் கையிட்டு செய்யக்கூடிய அனைத்து ஊழியங்களையும் வாய்க்கச் செய்யும். கிராம பகுதியில் செய்யப்படும் ஊழியங்களுக்காகவும் பிற சமயத்து மக்கள் மத்தியில் செய்யப்படும் ஊழியங்களையும் கண்ணோக்கி பார்த்து ஆசீர்வதியும். நாங்கள் எப்போதும் உண்மையான அன்புள்ளம் கொண்டவர்களாக பிறரை நேசிக்க எங்களுக்கு கிருபை செய்யும். அறுவடை மிகுதி வேலையாட்களை கொஞ்சம் என்று எங்களுக்கு உணர்த்தின ஆண்டவரே, உமது ஊழியத்துக்கு உண்மையோடு தன்னை அர்ப்பணித்து ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவர்களையும் அவளுக்கு போதனை செய்யக்கூடிய ஆசிரியர்கள் உமது பரிசுத்தாவியால் அவளை நிரப்பி பாடல்கள் மத்தியிலே அவர்கள் உம்மை விட்டு விலகாமல் துன்பத்தை ஏற்று ஊழியம் செய்ய கற்பியும். இன்னும் ஊழியர்களை எழுப்பும். ஊழியத்துக்கு ஒப்புக் கொடுத்தவர்களை அழைத்து கொண்டு வாரும். அவளும் ஆசீர்வாதத்தை பெறட்டும். எங்கள் உலகத்தில் உள்ள அதிகாரிகள் அவர்களுக்கு வேண்டிய சகல நல்ல ஆலோசனைகளை தந்தலும். அநீதி என்று தெரியக்கூடியதை அவர்கள் உணர்ந்து நல்ல ஆட்சி நடத்த உதவி செய்தலும். எங்கெல்லாம் அநீதங்கள் நடைபெறுகிறதோ அங்கெல்லாம் நல்வழிப்படுத்த அவர்கள் எடுக்கக்கூடிய தீர்மானங்களை ஆசீர்வதித்தலும். முதலாவது நாங்கள் எங்களுடைய பாவங்களை விட்டு விலகவும் எப்போதும் நமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு போதித்தரலும். எங்கள் அருகில் உள்ள ஏழை மக்கள், வறுமையில் இருப்போர், சரீர சுகமற்று இருப்போர், கர்ப்பவதிகள், மரணப்படுக்கையில் போராடக்கூடியவர்கள், கடன் பிரச்சனைகள், வேலையின்றி தவிப்போர், உம்மை பின்பற்றினதனால் சிறைச்சாலையில் இருப்போர், இவர்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்தாவினை கொண்டு சகல ஆறுதலையும் தேர்தலையும் கொடுத்தலும். பரலோக தகப்பனே, நாங்கள் எப்போதும் பாவம் செய்ய தூண்டப்படும் போது உம்மிடத்திலிருந்து எந்த விதமான நன்மையை பெற்றுக்கொள்ள தகுதியற்றவர்கள் என்று அறிந்து எங்களை மீட்டுக்கொண்ட இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எங்கள் அனைத்து பாவங்களையும் மன்னித்தரலும். பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பெருவெள்ளங்கள், எதிர்பாராமல் ஏற்படும் துன்மரணங்கள், துணிகரமான பாவங்களை விலக்கி எங்களை விலக்கி காத்தலும். பூமி எப்போதும் தன் பலனை கொடுக்கவும் பயிர்கள் செழித்தோங்கி வளரவும் நாங்கள் எங்களுடைய அன்றாட பிழைப்புக்கு வேண்டியதை எங்களுக்கு கொடுத்து எங்களை உங்களுடைய ஆசீர்வாதத்தினால் எங்களுடைய சந்ததியை தழைத்தோங்க உதவி செய்யணுமா. எங்களை மீட்டுக்கொண்டு எங்கள் ரட்சகராக இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமீன். பரமண்டலக்கு எங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சித்தம் பரமண்டலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றில் அப்பத்தின்றது ஆறும் என் கடனாளிக்கு நாம் மன்னிக்கிறது போல பாட்டிகளை மன்னியும். எங்கள் சோதனைக்கு பிரவேசிக்கப்படாதிரும் தீர்ந்து ரட்சித்துக்கொள்ளோ. ராஜ்யம் வல்ல மகிமையும் என்ன நினைக்க முடியல சுவாமி. ஆமீன். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தரானவர் உன்னை
ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உனக்கு மேல் பிரகாசிக்க செய்து உன்னிடம் கிருபை உள்ளவராயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உனக்கு பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் தந்தழுவாராக. எண் 236 மங்களம் சதா ஜெய மங்களம் வேதா எங்கள் துக்க மங்களவர்க்கு மங்களம் சதா என்ற 236வது கீர்த்தனையை பாடுவோம். மங்களம் சதா ஜெய மங்களம் வேதா எங்கள் துக்க மங்களர்க்கு மங்களம் சதா. மங்களம் சதா ஜெய மங்களம் வேதா எங்கள் துக்க மங்களர்க்கு மங்களம் சதா. அனைத்து காத்தவா உலக அனைத்து படைத்தவா இணையில்லாத பிதா உமக்கு மங்களம் சதா. மங்களம் சதா ஜெய மங்களம் வேதா எங்கள் துங்க மங்களர்க்கு மங்களம் சதா. என் நேசநாயகா மாசில்லாத சுதனு மக்கு மங்களம் சதா. மங்களம் சதா ஜெய மங்களம் வேதா எங்கள் துங்க மங்களர்க்கு மங்களம் சதா. ஞானவாரியே திருவானமாரியே ஆனந்த சுத்தாவில் மக்கு மங்களம் சதா. மங்களம் சதா ஜெய மங்களம் வேதா எங்கள் துங்க மங்களர்க்கு மங்களம் சதா. ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கம் நிறைந்த பராபரனே, தேவரீர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வாக்களித்த ஆசீர்வாதமும் சமாதானமும் இந்த புத்தாண்டில் எங்களுக்கும் எங்கள் அத்தியட்சர் குருமாரர் சபை தலைவர்கள் முதலியோருக்கும் கிடைத்து வரும்படி செய்தருளும். நாங்கள் எல்லோரும் இயேசுவின் நாமத்தை முன்வைத்து எங்களுடைய அன்றாட வேலையை தொடங்கவும் உமது நாமம் மகிமைப்படி நடத்தவும் உமது அருளை பெற்று அனுபவிக்கவும் பிறரிடம் உண்மையான அன்புடையராய் வாழவும் எங்களுக்கு துணை செய்தருளும் வேண்டுமாய் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலமான மறவாதீர். ஆமென். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை என்று சொன்ன ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களோடும் உங்களுடைய குடும்பத்தாரோடும் உங்களுடைய சந்ததிகளோடும் இன்று சதாகாலம் தங்கியிருப்பதாக. ஆமேன். சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும். ஆமேன். பராபனுக்கு ஸ்தோத்திரம்.